जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादि सेविदं कवित्त जम्बो फलसारपक्षितम् उमासुदं सोग विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மருத்துவ ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். என்னுடைய பூரண ஆசீர்வாதங்கள், குருஜியுடைய ஆசீர்வாதங்கள். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது வார ராசி பலன் என்ற வகையில இந்த வாரத்திற்கான ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது 12 ராசிக்கான விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். இந்த 12 ராசியில நமக்கு நம்ம ராசிக்கு அதிர்ஷ்டமா எச்சரிக்கையா, இதை முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும். அதிர்ஷ்டம் இருக்கா, நமக்கு எந்தெந்த விஷயத்துல எச்சரிக்கை அப்படிங்கிறது இருக்கு. பணம், தொழில், வேலை, குடும்பம், இப்படி நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆரோக்கியம், பயணம், எதிரிகள், திடீர் செலவுகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு நிறைய இருக்கு. எந்த விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும்? இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, நம்ம எதுல கவனமா இருக்கணும், எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு எந்தெந்த இடத்துல அவமரியாதைகள் ஏற்படும், எந்தெந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வார ராசி பலன் அப்படின்னு சொன்னாலே இந்த வார ராசி பலனாலே அந்த வாரத்துக்கான அந்த கிரகங்களை வைத்து நாம் சொல்லக்கூடியது. அதாவது இந்த வார ராசி பலன், இப்ப இந்த வார ராசி பலன் இப்ப நம்ம பார்க்கிறோம். இந்த வார ராசி பலன்ல கிரகங்கள் எப்படி இருக்கு? மேஷம் எடுத்து ரிஷபத்துல செவ்வாய், மிதுனத்துல புதன், அதே போல கடகத்துல சூரியன் சுக்கிரன், அடுத்ததாக சிம்மத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரன் கேது, அதே போல கன்னில சந்திரன், அதே போல அடுத்ததாக கும்பத்துல ராகு, மீனத்துல சனி இருக்க. இதுதான் கிரக ராசி பலன்களை வச்சு நம்ம சொல்ல போறோம். அதுவும் இந்த வார ராசி பலன்ல மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வந்துட்டார் யாரு? சூரிய பகவான். ஸோ அப்ப அதுக்கு வந்துட்டதுனால நம்ம இந்த சூரிய பகவான் கடகத்துல கர்க்கடக ராசி அப்படின்னு சொல்லுவா, தட்சிணாயன புண்ணிய காலம்னு சொல்லுவா. ஸோ வந்தாச்சு. அப்ப இந்த ராசி பலன்கள் எப்படி இருக்கும்? வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்லியிருக்கேங்கிறது தெரிஞ்சுக்க. சிம்ம ராசி நேயர்களை, சிம்ம ராசிக்கு உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு, பதவி இருக்கு, செல்வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி தவறாக பயன்படுத்த வேண்டாம். மற்றவர்களை முகம் சுழிய வைக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒண்ணு, சிலர் சிலரின் பொறாமையை தூண்டலாம். சில பேருக்கு பொறாமையாக இருக்கும் உங்களை பார்த்து. என்ன உள்ளதுதான் அது. மனநிலை சற்று சில விஷயங்கள்லாம் பார்த்து என்னென்ன செய்யணும், சில சிக்கல்களை எல்லாம் எப்படி குறைச்சிக்கணும் அப்படின்னு கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. ஏன்னா சிம்மராசி பொறுத்த அளவுக்கு சில பேருக்கு நான் எப்பவும் சொல்றேன், அஷ்டமச்சனி ஒரு பக்கம், ரெண்டாவது உன்னுடைய தகப்பனார நன்னா பார்த்துக்கோ. ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி, குரு சூரியன். ஸோ அதனால தகப்பனார நன்னா பார்த்துக்கோ. திடீர்னு ஒரு ஹார்ட் இஷ்யூ வரலாம், அல்லது திடீர்னு ஒரு ஆஞ்சியோகிராம் அந்த மாதிரி ஏதாவது வரலாம், ஏதாவது ஒரு பிரச்சனை வரலாம், மருத்துவ செலவு அதிகரிக்கலாம், ஆப்ரேஷன் வரலாம், மேஜரா வரலாம், எது வேணாலும் வரலாம். கவனமா இரு. ஏன்னா இந்த ராசி பலன்ல இந்த விஷயங்கள்லாம் வருது. தகப்பனார கண்டிப்பா நன்னா பார்த்துக்கணும். அது முக்கியம். நீ இதுல காம்ப்ரமைஸே கிடையாது. கரெக்டா பார்த்துக்கோ, கரெக்டா செய், அப்பதான் நல்லது. நீங்கள் எதிர்பார்க்காத இடத்தில் அவமரியாதை ஏற்படுத்தலாம். நீங்க எதிர்பார்க்காத இடத்துல சில நேரத்தில் அவமரியாதை, ரிலேஷன் வீட்டில் இருக்கலாம், வேலை செய்யற இடத்துல இருக்கலாம், ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு அவமரியாதை, தேவையில்லாத ஒரு பிரச்சனை எழும். அந்த இடத்துல கொஞ்சம் உங்களுக்கு மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும்னு சொல்றாங்க இல்லையா, அந்த இடத்துல மரியாதை இல்லாத இடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த சூழல் உருவாகலாம். நீங்கள் உங்கள் பதவி அல்லது பொறுப்பை குறைக்க சில மறைமுக சூழ்ச்சி செய்யலாம். உங்களுடைய பொறுப்பை குறைக்க, அதாவது நீங்க ஒரு நல்ல பதவியில இருக்கீங்கன்னா அந்த பதவியிலிருந்து இறக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம், சூழ்ச்சி பண்ணலாம். ஸோ கவனமா இருங்க. அலுவலகத்தில் சிறிய வார்த்தை கூட பெரிய விவாதமாக மாறும். என்னவா மாறும்? அலுவலகத்தில் சிறிய வார்த்தை கூட பெரிய, நீங்க பேசும்போது கரெக்டா பேசலன்னு அது ஒரு பேசும் பொருளாயிடும். என்னடா அவன் தான் அப்படி பேசினா, அது அப்படியே பேசி பெரிய பெரிய விஷயமா வந்துடும். யாருடைய சண்டையிலும் நடுவராகி தீர்ப்பு சொல்ல வீண் பழி உங்கள் மேல் விழலாம். வருமானம் இருந்தாலும் திடீர் செலவுகள் அதிகரிக்கும். நெருங்கியவர்கள் பெயரில் பணம் செலுத்த வேண்டிய நிலை வரலாம். முதலீட்டில் ரொம்ப ஆய்வு செய்து யோசிச்சு பணம் போடுங்க. விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கும் முடிவை சில நாட்கள் தள்ளி போடுங்க, நல்லது. குடும்பத்தில் உங்கள் முடிவை எல்லோரும் ஏற்க மாட்டார்கள். நீங்க சொல்றது எல்லாரும் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. வீட்டில் பெரியவர்களின் ஆலோசனை புறக்கணிக்காதீர்கள். அதே போல பிறரை ஒப்பிட்டு பேச்சு மன வருத்தத்தை ஏற்படுத்தும். உங்க மனைவியையோ கணவரையோ மற்றவர்களோடு ஒப்பிட்டு பேச வேண்டாம். மறைத்து வைத்த தகவல்கள் வெளியே வரும் சூழல் தெரியும், சூழல் உருவாகலாம். சந்தேகம் காரணமாக நல்ல உறவுகள் பாதிக்கப்படலாம். கோபத்தில் எடுக்கும் முடிவு அது பார்த்தீங்கன்னா ஒரு உறவை இழக்கக்கூடிய சூழ்நிலை வரும்.
அதே போல் அவசரமாக கிளம்பும்போது எதையாவது ஒரு விஷயத்த மறந்துட்டு போயிடாதீங்க. பணமோ இல்லை ஏடிஎம் கார்டோ இல்லை முக்கியமான ஆவணங்களோ மறந்துட்டு போயிடாதீங்க, பார்த்துப்போங்க. சமூக வலைதளங்கள் பதிவு செய்யும்போது கூட உங்களுடைய கருத்தை பதிவு செய்யும்போது கொஞ்சம் பார்த்து பதிவு பண்ணுங்க. மாணவ மாணவிகள் படிப்புல வழியில போகும்போது வரும்போது வண்டியில போறீங்க, டூ வீலர்ல போறீங்கன்னா கொஞ்சம் கவனமா போங்க, கவனமா வாங்க. இதய துடிப்பு, தலைவலி, கண் சோர்வு போன்றவற்றில் கவனம் தேவை. வேலை அழுத்தத்தை வீட்டிற்கு கொண்டு வராதீர்கள். வேலை ப்ரெஷர் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி பாதி வேலையை வீட்டுக்கு கொண்டு வராதீங்க. ஸோ எப்படி செய்யணும்னு யோசிச்சு செய்யுங்க. சிம்மம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மரியாதையை குலைக்க சிலர் முயற்சி செய்யலாம். ஒரு ஆத்திரமான பதில், ஒரு அவசர கையெழுத்து, ஒரு நம்பிக்கையற்ற நட்பு, இது மூன்றும் தேவையில்லாத பிரச்சனையாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமா இருங்க. பேசுவதற்கு முன் ஒரு முறை யோசிங்கள், செயல்படுவதற்கு முன் 2 முறை சரி பாருங்கள். இதுதான் சிம்ம ராசிக்கான விஷயம். ஸோ ரொம்ப கவனமா இருங்க. என்ன செய்யணுங்கிறதுல கவனமா இருங்க. அப்பதான் உங்களால அடுத்த விஷயம் சக்சஸ் பண்ண முடியும். சுபம்.